எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மாவாகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், எடப்பாடியார்லாம் வந்து உண்மையிலே அவர் பாராட்டணும். ஈவன் இப்போ கூட அவர் பேசினார் பாருங்க. அவர் மாதிரி ஒரு முதிர்ச்சியாக எந்த அரசியல்வாதி வரைக்கும் நான் பேசலை. நான் பேசுறதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே. அண்ணாமலை சார் வந்து பேசியிருக்காருன்னா அவர் வந்து அந்த போஸ்டிங்கில் இருந்திருக்காது. அதோடைய சட்டத்திட்டங்கள் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. அது அடுத்தது வரைமுறையாக இருக்குது. இவர் வந்து ஒரு அரசியல் அனுபவசாலியாக பேசியிருக்காரு எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா. ஓகேவா, நீங்கள் இதை அரசியலாக்கக்கூடாது. ஓகே, அது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி அரசியலாக்கக்கூடாது. இங்கே வந்து முதல்ல வந்து உயிர் இழப்பு, இதுக்கு அது நம்ம வந்து மௌனமாக இருக்கணும். இதை வந்து அரசியலாக்கக்கூடாது. அதே மாதிரி 4 நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் விஜய் பண்ணியிருக்காரு. காவல்துறைக்கு வந்து அனுபவம் இருக்குது. அப்படி இருந்துமே இதில் எப்படி அவங்க கோட்டை விட்டாங்க? ஓகே, சரியான கேள்வி தானே. இதுக்கான பதிலே இல்லையா நம்மகிட்ட? ஸோ அப்படி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியாக பேசுகிறது கிடையாது. அதே மாதிரி எடப்பாடியார் ஆட்சி ஆளும் போது இவ்வளோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரே ஒரு நிகழ்ச்சி யாராலும் சொல்ல முடியுமா? நீங்கள் ரிப்போர்ட்டர் ஆகட்டும், உங்களோட இதாகட்டும், மீடியாவாகட்டும் சொல்ல முடியுமா? எங்கேயுமே கலவரம் கிடையாது. காரணம், காவல்துறைக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். இந்த துறை உங்களோடது, இதை பாதுகாக்க வேண்டியது, தமிழ்நாடு பாதுகாக்க வேண்டியது உங்களோடது. இதில் எங்களுடைய வந்து தலையிட மாட்டோம், சிஎம் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து திமுக ஆட்சியில் இல்லை. அது 2 தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஒன்று மக்கள் தப்பு, இன்னொன்று அரசாங்க தப்பு.